ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்வா மேசா கொடுவா பார்வை. நான் விஜயலட்சுமி துளசி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து நாள் ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தது, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பற்றி விதவிதமாக கொடுத்துருந்தேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன், கோலா உருண்டை. ஸோ இதை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ இந்த கோலா உருண்டைன்றது மட்டனில் செய்யறது, மட்டன் கீமாவில். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா, மட்டன் கீமா வேணும், கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பெரிய ஆனியன் வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் மசாலா பொருள்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி நான் 1 by 1 ஆட் பண்ணுறேன்றது சொல்கிறேன். இது வந்து மொத்தமாக மட்டன் வந்து ஒரு 450 கிராம்ஸ் எடுத்துனுக்கிறேன். அப்படியே கடையில் வந்து இந்த மாதிரி மின்ஸ்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஈஸியாக வேகும் நம்மளுக்கு. நம்ம குக்கர்லலாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. அது இல்லாமல் வந்து இந்தந்த மசாலாலாம் வேணும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதுக்கு மசாலா பொருள்லாம் வந்து சோம்பு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், ஒரு 5 முந்திரி பருப்பு, பட்டை வந்து சின்னமன் பட்டை, இது வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு 1/2 inch வச்சுருக்கேன், 4 க்ளோவு, கொஞ்சம் ஜிஞ்சர், ஒரு 2 பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 10-15 வச்சுருக்கேன், ப்ளஸ் ஏலக்காய் 2, பூண்டு வந்து ஒரு 6 பல். அது இல்லாமல் வந்து இது கரம் மசாலா, மஞ்சள் பொடி அண்ட் கொத்தமல்லி, தேங்காய் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். இது பைண்டிங்காக இது வந்து கொஞ்சம் கடலை மாவு வச்சுருக்கேன் நான். அது இல்லாமல் கொஞ்சம் சில்லி பவுடர் வித் தனியா கலந்தது ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடாய் ஆன் பண்ணியிருக்கேன் நான், நான்ஸ்டிக் பேனில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கீமா இருக்கு இல்லையா, இந்த கீமாவை போட்டுடணும். ஏன்னா இந்த கீமா வந்து நல்லா வேகும் போது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதனால இப்போ வந்து இந்த கீமாவை இதில் சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து கரண்டியில் கலக்குவேன் நான். இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இதுலேருந்து. அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு நான் ட்ரை ஆகிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இந்த இதுவும் வந்து வெந்துடும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ போட்டு கலக்கும் போதே வந்து எல்லாம் வெள்ளை வெள்ளையாக ஆகுதுன்னா அப்படின்னா வெந்துடுதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ நைஸாக மின்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கோலா உருண்டை நல்லா வரும். இதில் வந்து மசாலா இறங்குறதுக்காக நான் வந்து அந்த சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர் சொன்னால 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன்ட்டு இதை வந்து போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். மஞ்சள் பொடியும் கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ஏன்னா அந்த மட்டனில் வேகிறதுக்கு நீங்கள் நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ சில நேரத்தில் மட்டனில் வந்து ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் புழிஞ்சு எடுத்துடணும். ஸோ அந்த மொத்த தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை சரியாக நிற்காது, எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ மட்டன் வேகிறதுக்கு உப்பும் ஆட் பண்ணிட்டேன் இதில். இப்போ பத்தாததுக்கு நம்ம கடைசியில் மசாலா மாதிரி பெசியும் எல்லாத்தையும் போட்டு, அப்போ வந்து உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு இந்த உப்பு போதும். ஸோ இந்த மாதிரி இதை போட்டு நல்லா மின்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த லம்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வேக வேக பொடியாயிடும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு வந்து இப்போ எவ்வளோ பொடியாக இருக்குதுன்னு தெரியுது. ஸோ இப்போ அந்த ஸ்டவ் இப்படியே இருக்கட்டும். ஸோ மீன் டைம் வந்து இந்த கறி வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாக மின்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கணும்னு தேவையில்லை. ஒரு ஸ்மால் போர்ஷன் வரைக்கும் எடுத்து போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுது மட்டன்லேருந்து. இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். மீன் டைம் வந்து நான் உங்களுக்கு மிக்சியில் ஒவ்வொரு மசாலாவாக எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் முதல்ல வந்து சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். ஸோ இது ப்ளஸ் முந்திரி பருப்பு இதை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா நைஸாக அரைப்படணும், அதனால தான் நான் வந்து அது போடுறேன். இப்போ இந்த பவுடர் மாதிரி இதை முதல்ல அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி தூளாக இருக்கும் உங்களுக்கு இந்த தேங்காயெல்லாம் போட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கெல்லாம் ஒரு நல்ல அரோமா வரும் இதுலேருந்து. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபர்தராக நான் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1 inch இஞ்சி வந்து நான் கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் பீசஸாக. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சாம்பார் வெங்காயம் ஒரு 15 பீஸ் உரித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுட்டு அரைச்சிருங்க. இந்த கொத்தமல்லி வந்து நம்ம ஆனியன் போடும் போது ராவாக போட்டு பிசையும் போது அதில் பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ திருப்பி நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மிக்சியில் அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு செகண்ட் டைம் அடித்தது. ஸோ இதெல்லாம் அரைச்சோடனே இந்த மாதிரி வருது. இது வந்து ரொம்ப நைஸாக வரணுன்றது இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ அந்த மசாலாவோட கலக்கிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த மசாலா நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து மீன் டைம் வந்து நீங்கள் இது அரைக்கிற டைமில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன்ட்டு. இந்த மட்டன் வந்து எப்பவுமே நல்லா இந்த மாதிரி மின்ஸ்ட் மீட்டே வாங்கிக்கோங்க. நம்ம வாங்கிட்டு மின்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபேட் இருக்கிறது, அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மின்ஸ் மீட்டே வாங்கினேன் நான். ரெகுலராக அந்த மீட் ஷாப்பில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மின்ஸ் பண்ணி வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா பொடியாக வருது பாருங்கள்.
தூளாக இருக்க மாதிரி அந்த மாதிரி நம்ம கட் பண்ணும் போது அந்த மாதிரி வராது. மிக்சியில் அரைக்கிற நேரத்தில் இது வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போது இது வந்து கொஞ்சம் நம்ம பைண்டிங்க்கு மாவெல்லாம் போடும் போது அதில் சரியாக போயிடும். ஸோ இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஹைலியே வச்சு பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா நல்லா சுத்தமாக உதிரி உதிரியாக ஆகிடும். அது இந்த மீன் டைம் வந்து இதை நம்ம மட்டனும் வெந்துருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ பொடியாக போடும் போது இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதே நம்ம பெருசாக நம்ம மின்ஸ் பண்ணி போடும்போது குக்கரில் 15 மினிட்ஸ் வச்சா கூட 20 மினிட்ஸ் வச்சா கூட நிறைய தண்ணி ஊற்றி வைக்கணும், திருப்பி அந்த தண்ணி போகணும், இதெல்லாம் இருக்கும். அதனால தான் சொன்னேன் மின்ஸ் மீட் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். வெறும் அந்த ஆயில் போட்டது மாத்திரம் தான் தெரியுது. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இதை வந்து நான் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டிங்கன்னா கூல் ஆகிடும். நம்ம கையில் பெசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே 10 மினிட்ஸ் பிரேக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆற விட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ இதில் வந்து எல்லாம் மிக்சிங் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. சின்ன பீசஸாக இருந்த தொட்டு இவ்வளோ ஈஸியாக வெந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பொடியாக இருக்குதுன்ட்டு. ஸோ இதை நசுக்குனாலும் நசுங்குது. ஸோ இதுலேருந்து இது வந்து பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதோ இப்படி நம்ம நகத்தில் கிள்னா கூட கிள்ள முடியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா மட்டன் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது ஆயிலையும் ஃப்ரை பண்ணும்போது மீதி இருக்க இதுவும் வெந்துடும். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் நல்லா பொடியாக கட் பண்ணேன். மீடியம் சைஸு 2 ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த மசாலா இங்கே இருக்குது. ஸோ இதையும் நான் போட்டுக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் போட்டுன்னு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எதுலேயுமே வந்து தண்ணி சேர்த்துக்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ வந்து இந்த ஆனியன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து கலந்து இதை சுட்டுடணும் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். அதில் இந்த மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக பைண்ட் ஆகணும். மட்டனில் பொடியாக ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது எண்ணெயில் போடும் போது. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு வேண்டிய அளவு தான் போட்டிருக்கேன். நான் இதுவே கரெக்டாக இருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மொத்தம் 450 கிராம்ஸ் மட்டனுக்கு வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இதில் நம்ம வந்து பைண்டிங்க்கு கடலை மாவு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதுவே ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டதுனால நல்லா அரோமா கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க இதில். ஸோ இந்த கடலை மாவு தான் வந்து பைண்டிங்க்கு யூஸ் ஆகும். நான் வந்து கடலை மாவு போடுறேன் நான் பைண்டிங்காக. ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் எத்தனை உருண்டை வரும்னு தெரியல எனக்கு. எப்படியும் ஒரு 20 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ எல்லா கடலை மாவையும் போட்டுடுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து உருண்டை பிடிக்கணும். இப்போ நான் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுன்றதை காட்டுறேன். மீன் டைம் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் வந்து இதில் எத்தனை உருண்டை வருதுன்றதை எலுமிச்சம்பழம் சைஸில் ரெடி பண்ணுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உருண்டை பிடிக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஆனியன்லேருந்து தண்ணி நிறைய வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த இது ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதை மாத்திரம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை பால்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. இதுவே வந்து ஒரு 14 வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்தோம்னா டெஃபினட்டாக ஒரு 25 உருண்டைக்கு மேலே வரும். ஸோ இப்போ இதை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்போ இதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நான் எடுத்துன்னுக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துன்னுருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கடாயில் எடுத்துக்கோங்க. ஆயிலில் ஹீட் பண்ணும் போது ரொம்ப தளன்னு கொதிக்க விடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லோவாக இருந்தால் இது பிரிஞ்சு போகும். அது பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கடலை மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பக்குவமாக போட்டு எடுத்துடணும். ஏன்னா இதில் வந்து வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை, மட்டன் ஆல்ரெடி வெந்தாச்சு. வெறும் அந்த ஆனியன் மாத்திரம் தான் வேகணும் இதில். மற்றபடி ஆனியன், கொத்தமல்லி இது 2 தான் வந்து ஃப்ரை ஆகணும். மற்றபடி மீதி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பாலாக எடுத்துக்கிறேன். இதை நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்படி வந்து கெட்டிமாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டிமாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உடையாமல் வரும். ஸோ இப்போ நான் லூஸாக இருக்குது, ஒரு வாட்டி லூஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். இதையே வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் நான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட்டாக இது கெட்டிமாக பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடையாமல் வரும். ஸோ இந்த மீன் டைம் அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஏறுது, பபிள்ஸ் ஏறுது. இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மீடியம் ஃப்ளேமை அப்படியே ரீட்டைன் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நான் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஆயில் காஞ்சிடும். எல்லாத்துக்குமே வந்து நான் நான்ஸ்டிக் தான் இந்த மாதிரி இந்த ஆப்ப கடாய் மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் நான். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரண்டியெல்லாம் வைக்கும் போது பார்த்து வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தெரியும் உருண்டை எப்படி இருக்குன்ட்டு.
இந்த மாதிரி எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக கெட்டிமாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாமல் நல்லா வரும். ஏன்னா நம்ம வந்து பைண்டிங்காக தான் அந்த கடலை மாவுலாம் போட்டிருக்கோம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டோன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ஸோ மொத்தமாக 3 ஸ்பூன் வருது பைண்டிங்காக. ஸோ பைண்டிங் இப்போ நல்லா டைட்டாக பைண்ட் ஆகுது பாருங்கள். எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டோன்னா பிரியத்துக்கு சான்ஸ் உண்டு, ஏன்னா ஆனியன் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. கெட்டிமானா கையில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பால் போடுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். இதை வந்து ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போடுங்க. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி விடணும் ஒரு வாட்டியும். ஸோ இப்போ வந்து 2 செகண்ட் ஆகிடுச்சு. நான் அடுத்த பால் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கனாலும் வந்து உடையறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி விட்டு எடுக்கணும். நம்ம ஒரே பக்கம் வச்சோன்னா ஒரு சைடு டார்க் ஆகிடும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக திருப்பி விடுங்க. ஸோ இப்போ ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப லோவாக வச்சிங்கனாலும் பிரிஞ்சு போயிடும் உருண்டை. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கோல்டன் கலரில் வருது. ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 செகண்டில் வந்து இந்த பால்ஸ் வெந்துடும். இப்போ அடுத்தது 4th ஒன்றும் போட்டிருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நம்ம அதை எடுத்துடலாம், கோல்டன் கலரில் வந்ததை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ உடையவும் இல்லை. ஸோ நம்ம இதை இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம பிரியாணிக்கு தொட்டுக்கலாம், இல்லை ஸ்டார்டர்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. கோலா உருண்டை வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் இது இல்லாமல் இன்னும் ஒரு 10 வரும் டோட்டலாக. ஸோ ஒரு 450 கிராம்ஸ்க்கு வந்து இத்தனை வருது. 20-21 கிட்ட வந்திருக்கு. வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா இதே சைஸில் வந்து 4 இல்லை 5 வச்சுட்டு 350 to 400 rupees இருக்கும் ஒரு பிளேட். அதை வாங்கினோம்னா நம்ம வந்து ஆளுக்கு ஒன்று தான் எடுத்துக்க முடியும். சரி, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வீட்டில் நம்ம செய்யும் போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டோன்றதும் நல்லா தெரியும். எல்லாமே ஒரு மைல்டு காம்பினேஷனில் போடும் போது அந்த ஃப்ளேவர் நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம ஸ்டார்டர்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை பிரியாணிக்கு அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஒரு டீயோட சாப்பிட்டனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காதீங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.